முருகன் பக்தர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமையாக உள்ளது என்றும் வருடம்தோறும் முருகனின் அறுபடை வீட்டிற்கு சென்று வருவதாகவும் திரைப்பட தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 108 வேல் போற்றியை குறிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட 108 வேல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ், A2B உரிமையாளர் ஸ்ரீனிவாச ராஜா, தங்கம் வைரம் நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செலானி, தமிழ்நாடு முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலர் தென்காசி ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ், முருகன் பக்தர் என்பதால் தனது பல்கலைக்கழகத்திற்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் என்று பெயர் வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமையில் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு சென்று வருவதாக ஐஸ்வரி கணேஷ் தெரிவித்தார். முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருடம் வருடம் அறுபடை வீட்டுக்கு இன்றைக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை நான் ஆரம்பிப்பேன். இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முன்னதாக பேசிய தங்கம் வைரம் நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செலானி, வேல் என்பது சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தாலும் வேல்தான் கடைசியாக நிற்கும் என தெரிவித்தார். இந்த 108 வேலுடைய ஆராய்ச்சிகள் நிச்சயமாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இன்று பார்த்தீங்கன்னா வேல் என்பது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தாலும் வேல்தான் கடைசியில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கும். மேலும் அவருடைய இந்த ஆன்மீக பயணம் பெரிய அளவில் தொடர வேண்டும். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 89397 5009.